ஏமாந்தார் ஜின்னா. பட்டேல் பர்தோலியில் சத்தியாகிரக போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது காங்கிரஸ் மாநாடு கூடியது. மோதிலால் நேரு தலைமை ஏற்றிருந்தார். ஓராண்டுக்குள் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகள் பெறும் டொமினியன் அந்தஸ்து கூட வழங்காவிட்டால் முழு சுயராஜ்ய கோரிக்கை வற்புறுத்தப்படும் என்று காங்கிரஸ் பிரிட்டனுக்கு எச்சரிக்கை விடுத்தது. 1929 தமிழ் மாநில அரசியல் மாநாடு சென்னையில் வேதாரண்யத்தில் நடைபெற்றது. காந்தியடிகள் தம் பிரதிநிதியாக பட்டேலை மாநாட்டுக்கு அனுப்பி வைத்தார். நேருஜி பூரண விடுதலை வற்புறுத்த, சத்தியமூர்த்தி அதை ஆதரிக்க அந்த அவசரத்தை காந்தியால் ஏற்க முடியவில்லை. 1929 டிசம்பர் 21 கூடிய லாகூர் காங்கிரஸ் தலைமையை காந்தி ஏற்க விரும்பவில்லை. வல்லபாய் பட்டேலும் போட்டியிடாமல் விலகிக் கொண்டார். நேருஜியின் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு பூரண சுயராஜ்யமே காங்கிரசின் லட்சியம் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக காங்கிரஸ் நாடெங்கும் கொண்டாடியது. அண்ணல் காந்தி அறிவித்த உப்பு சத்தியாகிரகம் பட்டேலுக்கு மிக மகிழ்ச்சியை அளித்தது. 1930 மார்ச் 7 ரால் கிராமத்தில் பட்டேல் ஒரு கூட்டத்தில் பேசுவதாக இருந்தது. உப்பு அறப்போருக்கு மக்களை தயார் செய்வதே அவர் நோக்கம். கலெக்டர் கூட்டத்துக்கு தடை விதித்தார். தடையை மீறிய பட்டேல் கைது செய்யப்பட்டார். 3 மாத சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. ஏப்ரலில் தண்டி யாத்திரையெல்லாம் முடிவடைந்த பிறகே ஜூன் 24 தான் பட்டேல் விடுதலை செய்யப்பட்டார். மீண்டும் ஆகஸ்ட் 1 திலகர் தினத்தையொட்டி பம்பாய் நகரில் தடையை மீறி பட்டேல் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. மீண்டும் கைதானார். மீண்டும் 3 மாத சிறை தண்டனை பெற்றார் பட்டேல். பிரிட்டிஷ் அரசு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை அளித்து விட்டதால் காந்திஜி கொண்டாடிய சுதந்திர நாள் ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாகிவிட்டது. கவர்னர் ஜெனரல் இர்வினுக்கும் காந்திக்கும் இடையே ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதையடுத்து 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார். ஆனால் இம்மாநாட்டில் பயன் ஏதுமின்றி திரும்பினார். காந்தியின் சத்தியாகிரக போர் தொடர்ந்தது. பட்டேலுக்கு மீண்டும் 3 மாத சிறைவாசம் கிடைத்தது. உடல்நலக் குறைவால் விடுதலை பெற்றார் பட்டேல். பாகிஸ்தானின் தலைநகராக இருந்த கராச்சியில் கூடிய காங்கிரசுக்கு 1931 பட்டேல் தலைவரானார். ஜின்னாவுக்கு காந்தியை பிடிக்காது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள முடியவில்லை. நேருவை ஓரளவு நண்பராக ஏற்றுக்கொண்டாலும் பட்டேலை அவர் முழுக்க முழுக்க வெறுத்தார். அதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் ஒரு விஷயம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. சிந்து மாகாண தலைவர் பக்ஸை முஸ்லீம் லீக்கில் சேர்த்து சிந்து பிராந்தியத்தின் ஒரே பிரதிநிதியாக காட்டிவிட வேண்டுமென்று ஜின்னா முயற்சி செய்தார். பக்ஸ் முஸ்லீம் லீக்கில் சேர்வதற்கு உதவியாக அசெம்பிளியிலிருந்து பதவி விலகுவதாகவும் ஜின்னாவிடம் வாக்களித்திருந்தார். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட பட்டேல் கட்சி மாறாதபடி, ஜின்னாவின் வலையில் விழாதபடி பக்ஸை திசை திருப்பிவிட்டார். இந்த ஏமாற்றத்தை ஜின்னாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பட்டேலை மறக்கவோ மன்னிக்கவோ அவர் தயாராக இல்லை. பின்னர் நடந்த பாகிஸ்தான் பிரிவினையின் போதும் ஜின்னாவின் இந்த கோபம் வெளிப்பட்டது. பட்டேல் சிறையில் இருந்தபோது அவர் அண்ணன் வித்தல்பாய் பட்டேல் சுவிட்சர்லாந்தில் நோய்க்கான சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அவர் நிலைமை கவலைக்கிடமாகவே இருந்தது. சிகிச்சை பயனின்றி அவர் அங்கேயே காலமாகிவிட்டார். விமானத்தில் வித்தல்பாயின் உடல் கொண்டு வரப்பட்டது. பட்டேலுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சிறை அதிகாரி அவரை அண்ணன் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள மட்டும் அனுமதித்திருக்கலாம். கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டு பட்டேலின் சுய கௌரவத்துக்கும் உரிமை சிந்தனைக்கும் ஊறு விளைவிக்கும் விதமாக இல்லாத பொல்லாத நிபந்தனைகளை விதித்தது சிறை நிர்வாகம். பட்டேல் நிபந்தனைகளை ஏற்கவில்லை. அண்ணன் உடலுக்கு இறுதி மரியாதையும் செலுத்தவில்லை. எந்த அண்ணனுக்காக தன் பாரிஸ்டர் படிப்பு வாய்ப்பை முதலில் விட்டுக் கொடுத்தாரோ அவரை கடைசி முறையாக காண உரிமை உணர்வு அனுமதிக்கவில்லை.